அவர்காம் தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விருத்தாசலத்தில் பிரேமலதா போட்டியிடுகிறார். விருத்தாசலத்தில் தான் முதலில் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் இந்த முறை அங்கு களம் காண்கிறார். சேலம் மேற்கு தொகுதியில் அழகாபுரம் மோகன்ராஜ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரியில் டாக்டர் இளங்கோவன், ஓமலூரில் ஏஆர் இளங்கோவன், மயிலம் தொகுதியில் எல் வெங்கடேசன் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவின் 10 வேட்பாளர்களின் பட்டியலும் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்லாவரத்தில் அனகை முருகேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணியில் டி கிருஷ்ணமூர்த்தி, மயிலத்தில் வெங்கடேசன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருத்தாசலம் தொகுதியில் தேமுதிக தலைவர் பிரேமலதா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் விஜய பிரபாகரன், சேலம் மேற்கு தொகுதியில் அழகாபுரம் மோகன்ராஜ், தர்மபுரி தொகுதியில் டாக்டர் வி இளங்கோவன், ஓமலூரில் ஏஆர் இளங்கோவன், தர்மபுரியிலும் இளங்கோவன் வேட்பாளர் டாக்டர் இளங்கோவன், ஓமலூர் சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் ஏஆர் இளங்கோவன், விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் எல் வெங்கடேசன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல குடியாத்தம் தொகுதியில் KP பிரதாப் போட்டியிடுவார் என்றும், போலூர் தொகுதியில் TB சரவணன் போட்டியிடுவார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியாத்தத்தில் KP பிரதாப், போலூர் தொகுதியில் TP சரவணன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளின் வேட்பாளர்களின் பட்டியல் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் அனகை முருகேசன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் விஜய பிரபாகரன், தர்மபுரியில் இளங்கோவன், சேலம் மேற்கு தொகுதியில் அழகாபுரம் மோகன்ராஜ், ஓமலூரில் ஏஆர் இளங்கோவன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மயிலம் தொகுதியில் CV சண்முகத்தை எதிர்த்து எல் வெங்கடேசன் தேமுதிக சார்பில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்மபுரி தொகுதியில் டாக்டர் இளங்கோவன் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக போட்டியிடும் 10 தொகுதிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். தேமுதிக கட்சி தொடங்கியவுடன் விஜயகாந்த் போட்டியிட்ட தொகுதி விருத்தாசலம். அந்த தொகுதியிலேயே பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். இதே போல தர்மபுரியில் டாக்டர் வி இளங்கோவன் போட்டியிடுவார். அவர்தான் தேமுதிகவின் அவைத்தலைவர் பொறுப்பு வகிக்கிறார். இதே போல தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அழகாபுரம் மோகன்ராஜ் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரில் விஜய பிரபாகரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரில் விஜய பிரபாகரன் இந்த முறை MP தொகுதியில் போட்டியிட்டு குறைவான ஒரு 1400 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக விருதுநகர் தொகுதி வேட்பாளராக விஜய பிரபாகரன் போட்டியிடுகிறார். சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் ஏஆர் இளங்கோவன், சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், தேமுதிகவின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓமலூர் ஏஆர் இளங்கோவன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்படுகிறது. விழுப்புரத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை எதிர்த்து எல் வெங்கடேசன் போட்டியிடுகிறார். அவர்தான் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர். அவர் மயிலம் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் அனகை முருகேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் பல்லாவரம் தொகுதியில் களம் இறங்குகிறார். திருத்தணி தொகுதியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியாத்தம் தொகுதியில் KP பிரதாப் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளரான KP பிரதாப் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் தொகுதியில் TP சரவணன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 10 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா போட்டியிடுகிறார். விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.